சிவகங்கை மாவட்டத்தின் அருகே உள்ள சுக்கனாம்பட்டியைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான குமார் மற்றும் முத்து கருப்பாய்க்கு 2 மகள்கள், ஒரு மகன் உள்ளனர். இவர்களின் காது குத்தும் விழாவிற்காக சிறுக சிறுக உண்டியலில் பணம் சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த உண்டியலை அவர் வீட்டிலேயே மண்ணுக்கடியில் புதைத்து வைத்திருந்தார். சில மாதங்களுக்கு முன்பு 1,00,000 ரூபாய் எட்டியிருப்பதை பார்த்த அவர்கள் அந்த உண்டியலை மீண்டும் புதைத்து வைத்தனர். திடீரென்று ஏற்பட்ட மழையின் காரணமாக உண்டியலுக்குள் கரையான் புகுந்து நோட்டுகளை அரித்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு உண்டியலை திறந்து பார்த்த கருப்பாயி உடைந்து போய் கதறி அழுதிருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் அதனை பார்த்த ராகவா லாரன்ஸ் அந்த தம்பதியினரை அழைத்து அதே போல ஒரு தகர பெட்டியில் 1,00,000 ரூபாயை வைத்து அவர்களிடம் அளித்துள்ளார். கண்ணீருடன் பணத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் ராகவா லாரன்ஸுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் ராகவா லாரன்ஸுக்கு பாராட்டு மழை குவிந்து வருகிறது. கிராமத்தில் கூலி வேலை பண்ணுற ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மண்ணில் தோண்டி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அவங்க பணத்தை வச்சுருக்காங்க. 1,00,000 ரூபா. அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. கரையான் அரைச்சிட்டு இருக்கு மொத்த பணத்தையும். சரி, அவங்கள வர வச்சு அதே மாதிரி பாக்ஸில் இந்த 1,00,000 ரூபா போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதெல்லாம் வர சொல்லி அங்கே பாருங்க, ஒரு பாக்ஸ் இருக்குது, திறந்து பாருங்க. உழைப்புக்கு ஏற்ற மாதிரியாரு நீங்கள் செலுத்திட்டீங்க சார். இந்த கண்ணீர் மலையை தொடச்ச ராகவா சார் என்னைக்கு என்னென்று நல்லா இருக்கணும்.